இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் செடிக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் தி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் தி பிளான்ட் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்று அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக சம்மர் டைமில் நமக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்கும். அது என்ன அட்வைஸ்னால், தலைக்கு எண்ணெய் வை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த தலைக்கு எண்ணெய் வை அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எண்ணெய் வை, தலைக்கு எண்ணெய் வை, இல்லை முடிக்கு எண்ணெய் வை, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதை ஆயில் யுவர் ஹேர், ஆயில் யுவர் ஹேர் அப்படின்னா உன் முடிக்கு எண்ணெய் வை, இல்லை தலைக்கு எண்ணெய் வை, நல்லா தேய்ச்சி குழி, தலைக்கு எண்ணெய் வச்சு குழி, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். அடுத்து, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜென்ரலாகவே எப்படி சொல்லுவோம்? நல்லா போச்சு, ஏதோ போச்சு, இல்லை நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நல்லா போச்சு அப்படிங்கிறது தான் இட்ஸ் கோவெல். இட்ஸ் கோவெல் அப்படின்னா ஏதோ நல்லா போச்சு அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு, தோட்டத்தில் களை எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது களைனா என்ன, புல் சம்திங் முளைச்சிருக்கும் இல்லையா, அன்னெசரி பிளான்ஸ், அன்வான்ட் பிளான்ஸ். ஸோ அதெல்லாமே களை எடுன்னு சொல்லுவாங்க தோட்டத்தில். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வீட் யுவர் கார்டன், வீட் யுவர் கார்டன். அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அவனை போக சொல்லு, அவன்கிட்ட தானே அதை சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட சொல்லு, போக சொல்லி சொல்லு அப்படிங்கிறத ஆஸ்க் ஹிம் டு கோ. ஆஸ்க் ஹிம் டு கோ அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, ஆஸ்க் ஹிம் டு கோ அப்படிங்கிற மீனிங். அடுத்து ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நாம் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது, இல்லை அதை சாப்பிட்டதே இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நாம் சும்மா ஒரு கடிச்சு பாரு, சும்மா ஒரு பைட் கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எப்படி இருக்குன்னு பாரு, டேஸ்ட் பாரு அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்? சும்மா கடிச்சு பாரு அப்படிங்கிறத கிராப் எ பைட். கிராப் எ பைட் அப்படின்னா உன்னோடதை வாங்கிக்கோ, உன்னோட இதை வாங்கிக்கோ, பங்கு வாங்கிக்கோ. அப்படி இல்லைன்னா ஹேவ் எ பைட். ஹேவ் எ பைட்னா ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படிங்கிறது. ஸோ கிராப் எ பைட் ஆர் ஹேவ் எ பைட் அப்படின்னா சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு, கொஞ்சம் கடிச்சு பாரு எப்படி இருக்குன்ட்டு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறது தான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு, ரொம்ப டயர்டாக இருக்கும் போது நம்ம கேட்போம் இல்லையா, கொஞ்சம் கால் பிடிச்சி விட்றீங்களா, கொஞ்சம் கால் பிடிச்சி விடு அப்படிலாம் கேட்குறத எப்படி கேட்கலாம்? ப்ரெஸ் மை லெக்ஸ். ப்ரெஸ் மை லெக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் மசாஜ் மை லெக்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ரெஸ் மை லெக்ஸ் அப்படின்னா கால் அமைக்கி விடு அப்படிங்கிறதான் ப்ரெஸ் மை லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் பைக்கில் போயிட்டுருக்கும் போது முன்னாடி ஒரு வண்டி வருது. ஸோ அதை கவனிக்கல. ஹாரன் அடி, முன்னாடி ஒரு வண்டி வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஹாரன் அடி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹாங்க் தி ஹாரன். ஹாங்க் தி ஹாரன் அப்படின்னா ஹாரன் அடி அப்படிங்கிற மீனிங். அடுத்தது, பிரேக் போடு, எதிரில் வண்டி வருது பிரேக் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பிரேக் போடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹிட் த பிரேக். ஹிட் த பிரேக் அப்படின்னா பிரேக் போடு அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதை ப்ளேலிஸ்ட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கற்றுக்க சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். டாடா பாய்.